நம்ம சர்வ் பண்ணால் மீதம் வராது. நம்ம சர்வ் பண்ணால் மீதம் வராது. வீட்டிலே சொல்லுவாங்க, பந்தி போகும்போது அவள் கை பெரிய கை, கரண்டி அவள்கிட்ட வாங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மடமடன் ஒரே பந்தியில் என்ன செஞ்சிருவா, கூட்டை காலி பண்ணிடுவா. அவள் கை பெரிய கை, ஒன்று கரண்டியை சின்னதாக்கு, இல்லைன்னா ஆளை மாற்று. ஆனால் இயேசு கிறிஸ்து பந்தி போடும்போது மட்டும் அவர் கொஞ்சம் வித்தியாசமான நபர். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்பொழுது மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசித்து பார்த்தா, சீசர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படகிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அப்புறம் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்க என்று கற்பித்தார். 16. அதற்கு அவர்கள், அப்பங்க இல்லாதபடியால் இப்படி சொல்கிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். 17. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? அப்படியே நீங்கள் கீழே வாசித்தா 19. நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். 20. நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். இதெல்லாம் சர்விங் டீமில் ஆண்டவர் எடுத்த ஒரு சப்ஜெக்டை வச்சு தான் நான் பேச போகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து, மலை பிரசங்கம் முடிந்து ஜனங்களுக்கு பந்தி அமர வைத்து அப்பங்களெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அவங்க பிரயாணப்பட்டு வரும் பொழுது சீசர்கள் கையில் எத்தனை அப்பம் இருந்துச்சு மிச்சம்? ஒரே ஒரு அப்பம் மட்டும்தான் இருக்குது. நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு அப்பம் மட்டும்தான் அவங்ககிட்ட மீதியாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இறங்கி வரும்போது உபதேசத்தை குறித்து சொல்றார். பரிசேயருடைய உபதேசத்தை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவாகிய உபதேசத்தை குறித்து நீங்க எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுடைய மனதில் தோன்றினது என்ன அப்படின்னா, திரும்பவும் ஆண்டவர் எதைதான் பேசுறாரு போல, அப்பத்தை பற்றி தான் பேசுறாரு போல. அன்னைக்கே கேட்டார, பெரிய மீட்டிங் வரும்பொழுது உங்கள்கிட்ட எத்தனை அப்பங்கள் இருக்கீங்கன்னு கேட்டார். அப்பவும் நம்ம சின்ன பிள்ளைங்கிட்ட இருந்தால் என்ன செஞ்சோம், வாங்கி 5 அப்பத்தை 2 மீனையும் கொடுத்தோம். இப்பவும் எதில் தொடங்குறாரு, உங்கள்கிட்ட அப்பங்கள் இருக்கிறதாங்கிறதா இப்படி ஓமையாக கேட்குறாரு போல. பரிசேயருடைய புளித்த மாவையும் ஏரோதின் புளித்த மாவும் சொல்லும்போது ஒருவேளை அப்படி பேசுகிறாரா இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, ஒரு அப்பம் மிச்சமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கேன், 5 அப்பத்தையும் 2 மீனையும் 4000 புருஷர்களும் ஸ்திரீகளும், அதுக்கப்புறம் ஸ்திரீகள் இருக்காங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் அடிஷனல் சில்ட்ரன், இத்தனை பேர் சாப்பிட்டு போக மீதியானதை எடுத்தீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம் சொல்லு, மேக்ஸ் சொல்லு, எத்தனை எடுத்தீங்க மீதி? 12 என்றார்கள். அதுக்கப்புறம் 7 அப்பங்களை நம்ம சர்விங் பண்ணோமே, மிச்சம் எத்தனை எடுத்தீங்க, மீதி எத்தனை எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க எத்தனை சொல்கிறாங்க, நாங்கள் 7 நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்பங்களை குறித்து கவலைப்படுகிற, ஒரு அப்பம் இருந்தும் அப்பம் இல்லைன்னு வேற சொல்லிக்கிறீங்க. ஒரு அப்பம் போட்டில் இருக்கு, ஆனாலும் அப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க. அப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுற இடத்துல ஆண்டவர் எதை கொண்டு வராருன்னா, மீதி எத்தனை எடுத்தீங்க, மீதியானதை எத்தனை எடுத்தீங்க, எத்தனை உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருந்துச்சு, மிச்சம் எவ்வளோ வச்சிருக்கீங்க. இன்னைக்கு சம்பளம் வாங்குறவங்க சம்பளம் போட்டு அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் எப்படி இருக்குன்னா பரபரன்னு இருக்கும். அதுக்கப்புறம் போக போக மாதம் கடைசிக்கிட்ட வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, தரன்னு இருக்கும். அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஓடும், ஒன்றும் இருக்காது, அப்படியே வண்டியை தேய்ச்சி நிப்பாட்டின மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒன்று போட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் மீதம் எடுக்க வைக்கிற கர்த்தர். ஆமென்.
மீதியானதை நான் தருகிற கர்த்தர், மீதம் எடுக்க வைக்கிற கர்த்தர். நிறைய தடவை நம்ம நினைப்போம், நமக்கு இருக்காது, நமக்கு கிடைக்காது, நமக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற காரியத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வசனத்தை வச்சு சொல்றாரு, நான் மீதம் எடுக்க வைக்கிற கர்த்தர். இருக்கிறத வச்சு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க பார்க்கலாம், பழுகி பெருகி ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவேன். அப்போ இந்த வசனத்தை வச்சு எனக்கு புரிஞ்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதுக்கு முந்தைய வசனத்தெல்லாம் நீங்கள் மத்தேயு 14 அதிகாரம், லூக்கா 9 அதிகாரம் அதில் நீங்கள் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சாப்பிட்டு மீதியான துணிக்கு என்ன செஞ்சாங்களாம், மீதியான சாப்பிட்டு மீதியான துணிக்கு அவங்க இன்னொரு வசனம், இன்னொரு சுவிசேஷங்க சொல்லும்போது சொல்றாரு, திருப்தியாய் சாப்பிட்டு என்ன செஞ்சாங்களாம், அவங்க திருப்தியா சாப்பிட்டு போக மிச்ச மீதி என்ன செஞ்சாங்களாம், எடுத்தாங்களாம். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் ஜெபிக்க வந்திருக்க நம்ம கொஞ்சம் பேர், மிச்சம் மீதி இருக்கிற நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் நாங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும், நாங்கள் 5 அப்பமாக இருந்தாலும், நாங்கள் ஒரே ஒரு அப்பமாக இருந்தால் கூட நீர் பழுகி பெருகி ஆசீர்வாதத்தை கட்டிட்டு மீதம் எடுக்க வைக்கிற கர்த்தர். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை எடுத்து வாசித்தா, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆனாலும் பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற நான் மீதியாய் வைத்திருக்கிறேன். இதற்காக இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது நான் ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 11 அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம், ரோமர் 11, 3, 4 ஆகிய வசனங்களை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் இந்த வசனம் எனக்கு தென்பட்டது. நான் ஒருவன் மாத்திரம்தான் மீந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன எலியாவுக்கு தேவ சத்தம் எவ்வாறாக கடந்து வருது, நீ ஒருத்த மாத்திரம் கிடையாது, நான் எத்தனை பேரை மிச்சம் வச்சிருக்கிறேன், எத்தனை பேரை மிச்சம் வச்சிருக்கிறேன், 7000 பேரை நான் மிச்சம் வச்சிருக்கிறேன். ரோமர் 11 அதிகாரம் 3, 4 சொல்லப்பட்டிருக்கு, 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்றார். எனக்காக மீதியாக வைத்தேன். இங்க ஒரு ஆள் வந்து சொல்றாரு, ஒரே ஒரு அப்பம், இதுல யாரு, எலியாங்கிற ஒரு அப்பம் வந்து சொல்லுது, என்ன ஆண்டவரே பயங்கரமான ஊழியம் செஞ்சேன், எசபேல் துரத்தி எல்லாரையும் கொண்டு போட்டா, நான் மட்டும் தப்பி பொழைச்சோன்னு எங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன், இந்த கெபிக்கில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், போதும் கத்தாவே போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கணும், நான் சாகிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி வந்து படுத்திருக்கிறாப்ல. தூதன் கொண்டு வந்து வைக்கக்கூடிய உணவை சாப்பிட்டுட்டு திரும்பவும் தூங்கிட்டாப்ல. திரும்ப தூதன் தட்டி எழுப்பி திரும்ப ஒரு ஆட்டை கூட சாப்பிடு, செகண்ட் டைம் திரும்ப ஒரு ஆட்டை கூட என்ன செய் சாப்பிடுன்னு சொல்லும்போது திரும்பவும் சாப்பிட்டுட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பலத்தினால் தேவ பர்வதம் வரைக்கும் வந்தானா. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, இங்க வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவரே, தீர்க்கதரிசிகளை யார் மட்டும் இருக்கிறா, நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன், நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன். ஊழியக்காரனுடைய கண்ணுக்கு தென்படுகிற ஒரு காரியம், நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் ஊழிஞ்சிட்டு இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், என்னை விட்டா வேற யாரும் கிடையாது, நான் தான் இருக்கிறேன், வேற வழி இல்லாம இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை எலியா தீர்க்கதரிசி இங்க வந்து பிரசன்ட் பண்றார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மட்டும் கிடையாது எலியா, நான் எனக்காக எத்தனை பேரை வச்சிருக்கிறேன், 7000 பேர் வச்சிருக்கிறேன். நம்ம வேலை தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கணும். இவன் தேவ பருவத்தை நிற்கும் போதுதான் எலியா தனிமையை உணர்றான், நான் தனிமையா இருக்கிறேன். தனிமையில் எடுக்கக்கூடிய முடிவு என்ன அப்படின்னா, செத்துடலாம் போல இருக்கு, செத்தா நல்லா இருக்கும் தனிமையில. ஆனா தனிமையில தான் அவ்வளோ பெரிய எசபேலின் ஆவிகளையும் பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் நிர்மூலமாக்கி நின்ற, தனிமையில நிர்மூலமாக்கி நின்றவனுக்கு இவன் சோர்ந்து போய் சொல்றான், நான் ஒரு 7000 பேர் எனக்கு சப்போர்ட் இருந்தாங்க, நிறைய தீர்க்கதரிசி இருந்தாங்க, ஆனா இப்போ இஸ்ரவேல் புத்தர்ல யாருமே இல்லை, நான் ஒருத்த மட்டும் தான் மீந்தி இருக்கிறேன். அப்பதான் ஆண்டோடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அப்படி இல்லை, நான் எனக்குன்னு யாரை வச்சிருக்கிறேன், எனக்காக என்ன செஞ்சிருக்கிறேன், மீதியாக இணைஞ்சிருக்கிறேன், வைத்திருக்கேன். நீங்க ரோமர் எடுத்து வாசித்து பாருங்க. ரோமர் 11 அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை 4வது வசனத்தையும் இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன்,
என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது என்ன 7000 பேரை எனக்காக மீதியாய் வைத்தேன் என்பதே. அங்கிருந்து எடுத்துட்டாப்ல 1 ராஜாக்கள் இருந்து அந்த வசனத்தை எடுத்தாச்சு. ஆனா அதுக்கு கீழே உள்ளதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். 5வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எனக்குன்னு ஒரு பங்கு கிருபையினால மீதியாயிருக்குது. என் கண்ணுக்கு புலப்படலை, என் கண்களுக்கு தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பங்கு என் கண்களுக்கு முன்பாக புலப்படலை. ஆண்டவர் அதனால தான் அந்த வசனத்தை நோட் பண்ணி எலியா தீர்க்கதரிசிக்கு செய்த காரியத்தை நோட் பண்ணி ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலர் மூலமா எழுதும் பொழுது சொல்லப்படுது. அப்படி போல இக்காலத்திலையும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளும்படி சொல்லுங்க ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. என் கண்ணுக்கு புலப்படலை, அதனால தான் நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். என் கண்ணுக்கு புலப்படாதனால தான் நான் பார்க்க இடமெல்லாம் வெறுமை, நான் பார்க்க இடமெல்லாம் தனிமை, பார்க்க இடமெல்லாம் புலம்பல், பார்க்க இடமெல்லாம் எரிச்சல், பார்க்க இடமெல்லாம் ஐயோ நான் ஒருத்த மட்டும் இருக்கிறத கடை செத்து போறது மேல் என்கிற ஒரு எண்ணம் தீர்க்கதரிசிக்கு வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு கிருபையினாலே ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய ஊழியங்களாக இருக்கட்டும், தேவ வசனத்தின் அடிப்படையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு எனக்காக ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்களேன். எனக்காக ஒரு பங்கு என் கண்ணுக்கு தெரியல, எல்லாம் என் கையை விட்டு போன மாதிரி இருக்கும். ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக ரோமாபுரிக்கு சொல்லும் போது சொல்லுகிற வார்த்தை தான் கிருபையினால. ஆண்டவர் நம்ம மேல வச்ச கிருபையினால எனக்குன்னு ஒரு பங்கு எப்படி இருக்குதான் மீதியாக இருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசி நாட்களில் தேசம் மிகப்பெரிய ஒரு பஞ்சம். அப்போ ஏதோ ஒரு ஊர்ல உள்ள ஒருத்தன் எலிசா தீர்க்கதரிசிக்கு 20 வார்கோதுமை அப்பங்களை சுட்டு கொண்டு வருவாப்ல. நீங்க எடுத்து வாசா தெரியும். 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தில் இருக்குது. 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 42வது வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 42வது வசனத்துல அந்த ஊர்ல உள்ளவன் பஞ்சத்தை கேள்விப்பட்டு அதுக்கு முன்னாடி தான் கூழ் காய்ப்பாங்க. கூழ் காய்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு இலை செடி கொடியெல்லாம் கொண்டு வந்து போட்டு என்ன காய்ப்பாங்க? கூழை காய்ப்பாங்க. கூழை காய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது கூழை காய்ச்சிட்டு கொண்டு வந்தவனுக்கு அது என்ன கீரைனே தெரியாது. எதையோ ஒரு கீரையை பறித்து வந்து போட்டான். வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவன் என்னத்தை போட்டான்னு அவனுக்கே என்ன செய்யலையாம் தெரியலையாம். பருமாறும் போது தான் பார்க்குறாங்க அந்த கீரை போட்ட அது என்னதான் சாப்பிடக்கூடாத ஒரு விஷம். உடனே எல்லாரும் சொல்றாங்க தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி பானையில் என்ன இருக்கிறது? சாப்பாடு இருக்கிறது. அப்படி சொல்ல சாவு இருக்கிறது. பானையில் என்ன இருக்கிறது? சாவு இருக்கிறது. அதை அவன் பரிசுத்தப்படுத்தி கொடுக்குறான். எல்லாரும் சாப்பிட்டாங்க. இப்போ அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க வர ஒரு நபர் அவருக்கு எத்தனை அப்பங்களை கொண்டு வராராம்? 20 வார்கோதுமைகளை கொண்டு வரார். 20 வார்கோதுமைகளை ஊழியக்காரனாகிய எலிசா வாங்கி வச்சு சோத்திரம் அல்லேலூயா அப்படின்ட்டு அவர் மட்டும் சாப்பிடல. ஏன்னா பஞ்சம் பெருகி போயிருக்கு. அவர் கூட உடல் ஊழியர்கள், அவர் கூட இருக்கிற ஜனங்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ கூட இருந்த வேலைக்காரர்களை பார்த்து எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு நீங்க என்ன செய்யுங்க, இவங்களுக்கும் என்ன செய்யுங்க, இவங்களுக்கும் சாப்பிட கொடுங்க. மொத்தம் வந்திருக்கிறது எத்தனை? மொத்தம் வந்திருக்க பிரெட் எத்தனை? இல்ல சப்பாத்தி எத்தனை? 20 சப்பாத்தி இவருக்கு சாப்பிட்றது கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லப்பா நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க கொடுங்க. இவங்க கணக்கு போடுறாங்க 20 சப்பாத்தியை எத்தனை பேர் சாப்பிடணும்? வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எத்தனை பேர் சாப்பிடணுமா? 20 சப்பாத்தியை 100 பேர் சாப்பிடணும். 20 சப்பாத்தி எத்தனை பேர் சாப்பிடணுமா? 100 பேர் சாப்பிடணும். தீர்க்கதரிசி சொல்றாரு எப்பா பரிமாறுங்க பரிமாறுங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க பரிமாற? அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்கறாங்க? வாசிக்க. பணிவிடைக்காரர்கள் 20 சப்பாத்தியை தந்துட்டு எத்தனை பேருக்கு கொடுக்க சொல்றீங்க? 100 பேருக்கு பரிமாற சொல்றீங்களே. 20 அப்ப எத்தனையா கிழிக்கணும்? 5ஆ பிரிக்கணும். 20 × 5 தான் எத்தனை? 100 பேர். ஒரு சப்பாத்தி எத்தனை பேர் சாப்பிடணும்? ஒரு சப்பாத்தி எத்தனை பேர் சாப்பிடணும்? 5 பேர் சாப்பிடணும். 5 பேர் ஒரு சப்பாத்தியை பிச்சு சாப்பிட்டாதான் 100 பேர் சாப்பிட முடியும். இப்போ இவங்க கேட்குறாங்க ஐயா 20 சப்பாத்தியை கொண்டு வந்து வார்கோதுமையை அப்பங்களை கொண்டு வந்து
100 பேர் எப்படி சாப்பிட முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு நீ முதல்ல, ஊழியக்காரர் சொல்ற வார்த்தையை பாருங்க, தீர்க்கதரிசன வார்த்தை, முதல்ல சாப்பிட குடு. நீ சாப்பிட குடு, அதுக்கப்புறம் என்ன இருக்குமா? இன்னும் மீதி இருக்கும். தீர்க்கதரிசிக்கு தெரியும், பிச்சு பிச்சு கொடுத்தாலும் ஒரு சப்பாத்தி 5 பேர் தான் சாப்பிட முடியும், 100 பேர் எப்படி சாப்பிட? இவங்க கன்ஃபியூஷனா இருக்கும்போது தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ புலம்பாத, நீ முதல்ல சாப்பிட குடு, மிச்சம் என்ன செய்யும்? வரும். நம்ம சோத்தை பானை வச்சுட்டு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவ்வளோ வரைக்கும் சோறு காணுமா, சோத்தை பருமாற கொடுத்தாதானே சோறு காணுமான்னு தெரியும். இங்கே தீர்க்கதரிசி சொல்றாரு, முதல்ல அவங்களுக்கு சாப்பிட கொடு, மீதம் வரும், மிச்சம் வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். மீதம் எடுக்க வைக்கிற தேவன். நான் அவருக்கு பேரே வச்சிருக்கேன் இன்னைக்கு, நீ மீதம் எடுக்க வைக்கிறவர் ஐயா. இந்த பர்ஸை திறந்து பார்த்துட்டு சொல்லணும், மீதம் எடுக்க வைக்கிற தேவன். அரிசி டப்பாவை திறந்து பார்த்துட்டு சொல்லணும், மீதம் எடுத்து வைக்கிற தேவன். எல்லா ஆசீர்வாதத்தின் ஊச்சி அவரிடத்துல தான் இருக்கு. எப்படி கொடுத்துருப்பாரு? கீழே வசனம் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு. கடைசி வசனம் என்னவா? வைத்தான், கர்த்தருடைய வார்த்தையின்படியே சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது. மீதியும் இருக்கும், மீதி எடுக்க உதவி செய்வார். நான் அந்த வசனத்தை வச்சு சொன்ன, ஆண்டவருக்கு எப்படிலாம் மேக்ஸ் போடுறாரு பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றான், அது உண்டாகும், அது நடக்கும். நம்ம இந்த வேளையில் நம்ம தேவ சமூகத்தை நம்ம ஜெபிக்கும்படியாக கடந்து வந்திருக்கோம். ஆண்டவர் 4 மடங்கு கிடையாது, 400 மடங்கு என்ன செய்கிறவர்? பெருகப்படுகிற தேவன். 20 100 பேர் சாப்பிட்றதா இருந்தா அவர் எத்தனை மடங்கு அவர் பெருகப்படுகிறார் பாருங்க. அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாம் நம்ம கண்டுகிடவே முடியாது, அந்த அளவுக்கு எண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு அதிசயமானவைகள். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் நீர் மீதம் எடுக்க வைக்கிற தேவன். என் ஊழியங்களை அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும், அந்த வெறுமனை இல்லாமல் இயலாமல் இதே நான் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் மிச்சம் பார்க்கணும். ஆண்டவர் என் ஆசீர்வாதத்தை நான் மிச்சம் பார்க்கணும். எங்கள் பிள்ளைங்க கொண்டு வர சம்பாத்தியத்தில் மிச்சம் நாங்கள் பார்க்கணும், ஊழியத்தில் ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கணும், சபைகளில் ஆசீர்வாதங்களை பார்க்கணும். இங்கே எல்லாத்துலேயும் எல்லா காரியத்திலையும் நாங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கணும். நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு காரியங்களை வாய்க்கப்படுகிற தேவன். வசனம் இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஐ ஹாவ் ரிசர்வ் ஃபார் யூ. நான் உங்களுக்குன்னு இணைஞ்சிருக்கிறேன், மிச்சத்தை இணைஞ்சிருக்கிறேன், வைத்திருக்கிற கர்த்தர். ஆனால் நம்முடைய கண்களுக்கு புலப்படாது. முதல்ல நான் சொன்னேன்ல, சுவிசேஷ பகுதியில் வாசிக்கும் போது சொன்னேன், சீசர்களுக்கு இயேசு சொல்லுவார், நீங்களே கொடுங்க அப்படிங்க. இத்தனை பேருக்கு எப்படி எங்களால் கொடுக்க முடியும்? மிச்சம் எடுக்க வைக்கிற தேவன். இங்கே ஒரு நபர் சொன்னார், நான் ஒருத்த மட்டும் தானே இருக்கிறேன். புலம்பிட்டு இருந்த நபருக்கு சொன்னார், இல்லைப்பா, எனக்காக 7000 வேற மிச்சம் வச்சிருக்கிறேன். 20 வார்கோதுமை சப்பாத்தியை வச்சுக்கிட்டு 100 பேர் சாப்பிடுங்கப்பான்னு சொன்ன இடத்துல தீர்க்கதரிசி மூலியமாக ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல சாப்பிட கொடுப்பா, நான் மிச்சம் வைக்கிற, மீதம் எடுக்க வைக்கிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நம்ம அந்த காலவில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் தேவ சமத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கண்களையும் நம்ம ஜெபிக்க போகிறோம். Shall we all pray that? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். அவனுடைய சமூகத்தில் அநேக விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்படியே கடந்து வந்திருக்கிறோம். நிறைய சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். நம்முடைய சந்தேகங்கள், இது நடக்குமா, இது சாத்தியமாகுமா, எனக்கு மிச்சம் வருமா, இதை நான் செஞ்சால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஆண்டுடைய வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், மீதியாய் தேவன் வைக்கிறவர், மீதியாய் நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். கிருபையினாலே ஒரு பங்கு நமக்கு மீதியாக இருக்கிறது. ரோமாபுரிக்கு சொன்னது போல, அது கிருபையினால எனக்காக இயேசுங்கிற ஒரு பங்கு, நானே உன்னுடைய பங்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கிருபையினால நமக்கு தருகிற தேவன். நிறைய பேர் நம்முடைய பங்குகளை நம்மளை விட்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்ம இடத்துல எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கிருபையினாலே ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, அந்த கிருபையினால் எனக்கு தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம், அந்த ஒரு பங்கை நான் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நம்ம கேட்போம். நிச்சயமாகவே ரோமாபுரி திருச்சபைக்கு சொன்ன அதே வசனத்தை நான் சொன்னேன், கிருபையினால் ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. என்னுடைய பங்குல வேற யாரும் எடுக்க முடியாது. ஆண்டவரே, எனக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நிறைய தடவை நான் கேட்குறேன், நான் மட்டும்தான் ஆண்டவரை தனித்திருக்கிறேன், நான் மட்டும்தான் என் குடும்பத்தில் இருக்கிறேன், நான் மட்டும்தான் ஆண்டவரை, எனக்கு மட்டும்தான் ஆண்டவரை இந்த பிரச்சனை என்று நான் போராடி கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரை, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை வசனத்தை கேட்டது போல
உமக்காக நீர் அநேக நபர்களை வைத்திருக்கிறவர். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு நிறைய பேரை வச்சிருக்கிறீர். எங்களுடைய கண்கள் அதுவைகளை காணவில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிறைய தடவை ஆண்டவரே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, கொஞ்சம் தான் இருக்குது. இந்த கொஞ்சத்தை எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்க, மற்றவங்களுக்கு எப்படி செய்ய, இந்த கொஞ்சத்தை வச்சு எப்படி நாங்கள் நடத்த அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்து இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தீர்க்கதரிசி மூலியமாக நீங்கள் கூட நீ சொன்ன காரியம், நீ முதல்ல கொடு, அப்பொழுது மீதியாக இருக்கும் என்று சொல்கிற வசனத்தை நாங்கள் ஆண்டவரை கேட்டு இருக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரை எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் நீங்கள் தருகிற ஆசீர்வாதங்கள், நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகள், நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறதான கிருபாவரங்களை நாங்கள் எடுத்து மற்றவங்களுக்கு பயன்படுத்த ஆண்டவர், நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்து பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு மீதம் எடுக்க வைக்கிற கர்த்தர். எங்கள் குடும்ப ஆசீர்வாதத்தில் மீதம் எடுக்க வைங்கப்பா. நிறைய காரியங்களை பண செலவினங்கள் ஆண்டவரே ஒன்றுமே இல்லை, எல்லாமே கையை விட்டு செலவழிஞ்சு போயிடுது. வறுமை, வியாதி, நிறைய பணங்கள் வியாதிக்கு செலவழிக்கிறது. இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறோமே. அப்படியே சமூகத்தில் கேட்குறோமப்பா ஆண்டவர், எங்களுக்குன்னு கிருபையினால் ஒரு பங்கை வச்சிருக்கீங்களே, அந்த ஒரு பங்கின் ஆசீர்வாதத்தை எங்களை தந்து நிறைவாய் ஆசீர்வதிக்கும். வந்த ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய தயவுள்ள கரம் அமரட்டும் கர்த்தாவே. உன்னுடைய நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன்.